மல்லி சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு கடவுந்த பருப்பு பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசையும் மல்லி சட்னியும் ரெண்டுமே ஹோட்டல் ஸ்டைலில் வைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். ரவா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: அரிசி மாவு 2 கப்பு, மைதா மாவு 2 கப்பு, ரவை வந்து 1 கப்பு, மெஷர்மெண்ட் அவ்வளோதான். கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இருக்கிற இஞ்சி கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பொடிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஆறு கருவேப்பிலை பொடிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். 7-8 போல் முந்திரி பருப்பு நுறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம், மிளகு சீரகம் போடணும். நான் சீரகம் நிறையா எடுத்திருக்கேன், மிளகு கம்மியாக எடுத்திருக்கேன். பசங்களுக்கெல்லாம் மிளகு கூட இருந்தால் பிடிக்காது, அதுக்காக மிளகு தூள் சேர்த்துக்கிடுவேன். மல்லி சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு 2 கைப்பிடி நல்லா பெரிய கைப்பிடி நிறைய மல்லி, அதை கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, காரத்து இருந்தால் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் ஒரு 7-8 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு புளி. ரவையை ஊற வச்சுக்கணும். ரவா தோசை பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த ரவையை போட்டு ஊற வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ரவை ஊறுறதுலையும் மல்லி சட்னிக்கு வதக்கிக்கிடுவோம். ஹோட்டல் ஸ்டைலில் மல்லி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டு உளுந்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நறுக்குன வெள்ளைப்பூடு இதையும் சேர்த்து இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்துக்கிடுவோம். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்குனது, இந்த பச்சை மிளகா, இதெல்லாம் வதக்கிக்கிறோம். வதங்குற அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் மல்லி சட்னி. அது எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அது இது மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும் இந்த சட்னி. தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறணும். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். 1 கப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் மல்லி சட்னியோட தோப்புத்தன்மை தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கிருச்சு நல்லா. மல்லி வந்து கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா க்ரீன் கலரில் வதங்கணும். அது லேசாக சுருங்கி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வதங்கிடுச்சு. க்ரீன் கலரில் இருக்கும்போதே இதை நம்ம இறக்கிடணும். வதக்கி ஆற வச்சுட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். சட்னிக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். அதுக்கு கடவுள் நம்பர் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியும் சேர்த்துக்குவோம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு மைதா மாவு, 2 கப்பு அரிசி மாவு, உப்பும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த 3 மாவையும் கட்டி இல்லாமல் நல்லா உப்பு சேர்த்து கரைச்சிக்கிடுவோம். துருவின கேரட்டை சேர்த்துக்கிறேன். ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து, மிளகு வந்து பொடியாக நுணுக்கி சேர்த்துக்கிடுவோம். சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது மிளகு ரொம்ப கிடந்தால் சாப்பிட சங்கடப்படுவாங்க. அப்புறம் பொடிசான இருக்கிற கருவேப்பிலை, பொடிசான இருக்கிற மிளகா, பொடிசான இருக்கிற இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். 15 முந்திரி பருப்பு 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு நல்லா தண்ணி, இப்போ வந்து ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 500 ml ஊற்றணும். இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியாக கரைச்சிக்கிறணும் மாவை. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு தடவை நம்ம ரவா தோசை ஊற்றும் போதும் இப்படி நல்லா கலக்கிட்டு தான் எடுத்து ஊற்றணும். நல்லா இடையில எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆக்கிட்டு எடுத்துட வேண்டியதுதான் ரவா தோசை. பிரட்டி போடாமல் எடுக்கலாம், பிரட்டி போட்டும் எடுக்கலாம். இப்போ ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசையும் மல்லி சட்னியையும் என் மருமக வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. சொல்லு, உண்மையை சொல்லு. சூப்பர், வேற லெவல். ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி அப்படியே இருக்குது. சட்னி வந்து நல்லா காரசாரமாக இருக்குது. கமகமன்னு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உள்ளே போட்டிருக்க நட்ஸ், இந்த ரவையில் வந்து உள்ளே போட்டிருக்க நட்ஸு, கேரட்டெல்லாம் இடையில வரும்போது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. மல்லி சட்னியும் ரவை தோசையும் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குது. இதே மெத்தடில் ரவா தோசையும் மல்லி சட்னியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.